ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஓப்பன் ஆனதே ஆக்சுவலாக வந்து கேப் அப் தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைடு வந்து ரேலியாக ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நேரம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு சைடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இறங்கி 25,500 ரொம்ப நேரம் மேக்ஸ் பெயினை வச்சுருந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு என்ன நினச்சதுன்னு தெரில, ஒரு 90 பாயிண்ட்டு ஒரு ஒரு ஷார்ப்பான மூவ். அந்த ஷார்ப்பான மூவில் நிறைய கால் ஆப்ஷன் வந்து எக்ஸிட் ஆனதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கி ஒரு சைடு இறங்க ஆரம்பித்தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்ல ஒரு வால்டலிட்டியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மார்க்கெட்டிங் இருக்கும்போதெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தது. பட் மார்க்கெட்டிங் வரவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் புக் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் கதை இன்றைக்கி. ஓகேங்களா, லாஸ்ட் தான் புக் பண்ணியாச்சு. ரொம்ப ரேர் தான், இருக்கிறதையாவது எடுத்துன்னு வந்திருக்கலாம், பட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு நிஃப்டிக்கு 310 பாயிண்ட் அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. 775 பாயிண்ட்டு கரண்ட் வீக்கில் சென்செக்ஸோட ப்ரீமியம் இருக்குது. அதுக்கேற்ற வந்து ஒரு மூவ் இருக்கும். நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏர்லி க்ளோஸ் நினைக்கிறேன், ஆஃப் டேலே முடிஞ்சிடும் மார்க்கெட்டு. ஸோ பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து விஷயங்கள் வந்து கிராப் ஆகாது. ஆனால் 6 மணிக்கு நிறைய நியூஸஸ் இருக்குது அப்படின்றதுனால அது மேபி மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. நாளைக்கு மேபி ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட் போகலாங்க. ஸோ எதுக்கு இந்த ஃபால் அப்படின்றதுனே கண்டிப்பாக எனக்கு தெரில. எக்ஸ்பைரி கேமாக தான் இருக்கணும். 25,550 வரைக்கும் கூட நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாங்க. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது டெரிவேட்டிவ்ஸில் 69 ஸ்டாக் லாங்கும் அண்ட் 113 ஸ்டாக் வந்து ஷார்ட்டும் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி எல்லாமே வந்து ரெட்டில் தான் இருந்தது. ஈவன் மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஸ்லைட்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்காங்க க்ரீனில். பட் சின்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட்டோட விஷயம் நிறைய இருக்குது அப்படின்றது வந்து இந்த டேட்டா மூலமாக தெரியுது. அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ராடல் சார்ட்டை தான் பார்க்கணும். எஸ்பெஷலி 25,000 கால் அண்ட் புட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த டே 83 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 56 ரூபா வரையும் வந்தது. ஆக்சுவலாக நல்ல ஒரு கெயினில் இருந்திருப்பாங்க 2 பேருமே, ஏன்னா நல்ல டீகே அது. ஓகேங்களா, பட் சின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி 1 or 2 ஸ்பைக்ஸஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 56லேருந்து ஸ்பைக் ஆனது 112, இங்கேவே காலி அந்த 1.25க்கு. அங்கேருந்து ஒரு டவுனு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு டேவாக தான் இன்றைக்கி வந்து இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் ரொம்ப 25,500 தான் நல்ல ஒரு மேக்ஸ் பெயினாக இருந்தது ரொம்ப நேரம் அப்படின்றதுனால மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஈஸி இல்லை அப்படின்றது வந்து இந்த ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியமே நமக்கு சொல்லிடுது. அண்ட் சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா 83,300 அர்த்த மணி வச்சுருக்கு. நியராக ஒரு 775-800 பாயிண்ட் வச்சுருந்தாலும் மேலே கீழே ஒரு 800 பாயிண்ட்டுக்கு ரேஞ்ச் இருக்கலாம். அண்டு நம்ம ஸ்கியூவை பார்த்தோம் அப்படின்னா இந்த 10.1ன்றது கீழே ஒரு 300 பாயிண்ட் போனாலும் அதே தான், மேலே ஒரு 300-400 பாயிண்ட் போனாலும் அதே தான் இருக்குது. ஸோ பெருசாக வந்து ஸ்கியூ இல்லை. என்னை பொறுத்தவரையும் மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருக்கு. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி வந்து முடியுது அண்ட் அதை பொறுத்து தான் நாளைக்கு நமக்கு ஒரு ஓப்பனிங் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்டாக்கேஜில் நேற்றே வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் வேச்சஸில் ஒரு 2,000 கோடி விற்றுருந்தான். ஆக்சுவலாக நேற்று 100 பாயிண்ட் இறங்கினதுக்கு 1000 கோடி போயிருக்கலாம். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா 1000 கோடி அப்படின்றதுனால அந்த 25,300 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி நேற்றோட விஷயம் இருந்தது. பட் இன்னையோட டேட்டா வரட்டும், இன்னையோடைய எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேட்டா வரட்டும், அதில் பாருங்கள். ஸோ அதில் மேபி கொஞ்சம் வந்து க்ரீனாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா +or-500 நெகட்டிவ் இல்லைனா பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா பெருசாக மார்க்கெட் வந்து நாளைக்கும் போகாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது, அன்லஸ் எந்த ஒரு பெரிய நியூஸ் வராத வரைக்கும். ஸோ இந்த டேட்டாவையும் ஒரு தடவை பார்த்துருங்க. எஸ் நண்பா, செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இன்றைக்கி நம்ம இந்தியா விக்ஸை பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு 0.5% இறங்கியிருக்கு. டெஸ்பைட் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ப் அப் அண்ட் டவுன் மூவ் இருந்தாலுமே இந்தியா விக்ஸில் பெரும் மாற்றம் இல்லை. கண்டிப்பாக இது எக்ஸ்பைரியோட கேமாக தான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் நிஃப்டி ஸ்ட்ராடல் 310 பாயிண்ட்டுக்கான ரேஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்டு ஸ்ட்ராடல் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட ஒரு 775 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற வால்டலிட்டி மார்க்கெட் நாளைக்கு வந்து ப்ளே பண்ணலாம். இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு 150-200 பாயிண்ட் கூட கரையலாம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிட்ட அரௌண்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வைக்கும். பார்க்கலாம் ஸோ எப்படி வந்து ப்ரீமியம் இருக்குன்ட்டு. அண்ட் ஸ்கியூ வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஓகேவா, ஏன்னா லாஸ்ட் ஹவர் விழுந்த மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் வந்து நாளைக்கே கூட கொஞ்சம் வந்து மேலே ஏற வாய்ப்பு நிறைய இருக்குது. டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துங்க. அது மார்க்கெட் உடையும் போது அந்த சைடு மார்க்கெட் போக வாய்ப்பு. கூடவே பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
பிசிஆருமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதுனால இது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளாட் அப்படின்றதுனால பெருசாக லாங்கும் எடுத்துக்க முடியாது, ஷார்ட்டும் எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான். பேங்க் நிஃப்டி அதே தான் 0.3% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. மேபி வந்து ஷார்ட் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அதுதான் சொல்லுது. பிசிஆரில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது வேல்யூ. மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக க்ரீனில் முடிஞ்சிருக்கு. கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. இது லாங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலையுமே பிசிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் க்ரீனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. கிரிப்டோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட இருக்குது பிட்காயின்லாம் பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஎஸோட ஹாலிடே, அதனால் மார்க்கெட்டில் பெரிய மூவ் வந்து இருக்காது அப்படின்றது வந்து நம்புகிறேன், பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஜாப் மூவும் அண்ட் பிஎம்ஐ டேட்டாஸும் இருக்குது. நிறைய டேட்டா இன்றைக்கி 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். ஸோ இன்னையோட ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான ட்ரேடு, கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்லேயே இருந்தது 2 மணி வரைக்கும். அப்போவே வெளியே வந்துடலாம். ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து நெகட்டிவ் வரும்போது கொஞ்சம் வந்து உறுத்தலாகவே தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன். கடைசி நேரம் ஃபால் தான் காரணம். அதுக்கு சடன் மேக்ஸ் பெயின் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1:30 மணிக்கு மார்க்கெட் ஒரு 90-95 பாயிண்ட் ஏறும்போதும் பெருசாக வந்து விஷயம் மாறலை இதில் மேக்ஸ் பெயினில். பட் மார்க்கெட்டை ஒரு 70-80 பாயிண்ட் கீழே விழும்போது மேக்ஸ் பெயின் கடன்னு மாறிடுச்சு. பிகாஸ் இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக அங்கே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணிக்கு கூட ஒரு தூக்கி இருந்திருக்கலாம், பட் தூக்கலை. பார்க்கலாம், நாளைக்கு கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் தெரியுது. டோட்டல் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் வந்து டேட்டா ஓகே தான், பெருசாக நெகட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ என்னோடய வியூ. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. என்னுடைய இந்த வியூ கூட சில மாறுபாடுகளும் தவறுகளோ இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.